அண்மை செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் விரும்பும் கூட்டணி அமையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு இன்று காலை 10:30 மாநகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்றது. இந்த விழாவுடைய முக்கிய நிகழ்வான பொதுச் செயலாளரின் துறை இறுதியில கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அக்கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஆளும் மாநில அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இந்த நிலையில அவர்களது கட்சியை மேம்படுத்துவதற்கான பல்வேறு பணிகளை பல்வேறு அறிவுரைகளை நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் ஒரு தேர்தலாக இருக்கும். அதிமுக நிச்சயமாக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என சூழ்நிலைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அனைவரும் ஒற்றுமையோடு சேர்ந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை கலைந்து தலைமை அறிவுறுத்தக்கூடிய அறிவிப்புகளை நிலைநாட்டும் விதமாக மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி இணை செயலாளர்களை அனைவருமே ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுரையை தெரிவித்திருக்கிறார். இதன் ஒரு நோக்கமாக 2026 இலக்காக வைத்து வரக்கூடிய 2025 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து 234 தொகுதிகளுக்கும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 2026 ஆண்டு அனைவரும் நினைத்தபடியே அதாவது நிர்வாகிகளின் எண்ணத்திற்கு ஏற்ப பொதுமக்களின் தொண்டர்களின் கோரிக்கைக்கு ஏற்ப அனைவரும் விரும்பும் ஒரு கூட்டணி நிச்சயமாக அதிமுக தலைமையில அமையும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே புதிதாக கட்சி துவங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அதிமுக பாஜகவை விமர்சித்து வரக்கூடிய நிலையில திமுக பாஜக விமர்சித்து வரக்கூடிய நிலையில அதிமுக குறித்த எந்த கருத்தையுமே அவர் வெளியிடவில்லை. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவிருக்கிறார் என்ற பேச்சுகள் அரசியல் வட்டாரத்துல பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது. அதிமுக தலைவர்களும் தமிழக வெற்றி கழக தலைவரின் கருத்துக்கு பல்வேறு நிலைகள்ல ஆதரவுகளை தெரிவித்திருக்கின்றனர். அண்மையில எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசிய கருத்துக்களுக்கு கூட முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் கட்சியுடைய பொதுக்குழுல கட்சியுடைய பொதுச் செயலாளரை அனைவரும் விரும்பும் கூட்டணி அமையும் என்று தெரிவித்திருப்பது தாவேகாவும் அதிமுகவும் ஒரு புதிய கூட்டணிக்கு முயற்சிக்கிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. அதே போல அதே எல்லோருக்குமான தலைவர் புத்தக வெளியீட்டு விழாவில் கட்சியிலிருந்து அந்த விழாவுக்கு பிறகாக நீக்கப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவற்றை பயன்படுத்தி அந்த வார்த்தைகள் மன்னராட்சி நடக்கிறதா போன்ற அதே கேள்விகளை பொதுச் செயலாளர் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் இந்த பொதுக்குழுல பேசியிருக்கிறார். இவ்வாறெல்லாம் அரசியல் களத்துல ஒரு முக்கிய பேசுபொருள இந்த பொதுக்குழுல அதிமுகவின் பொதுச் செயலாளர் இறுதியில பேசக்கூடிய அந்த 10 நிமிட உரை என்பது எதிர்பார்க்கிறது. நிச்சயமாக மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும் நிர்வாகிகள் விரும்பும் கூட்டணி அமையும் என்பதுதான் இந்த பொதுக்குழு உரையுடைய மொத்த சாராம்சமாக இருக்கிறது. 2026 அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க தேவையான அனைத்து பணிகளையும் அனைவரும் ஒற்றுமையோடு செய்ய வேண்டும் என்பதை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் மத்தியில உரையாற்றுகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.